இது தொடர்பான கருத்துக்களை பகிர்வதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் வன்னியரசு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். விசிக அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் விரும்புவதாக சொல்லியிருக்காரு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஆட்சியில் பங்குக்காக நாங்கள் இல்லை, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காரு. உங்களோட நிலைப்பாடு என்ன? இதில் என்ன கருத்து? இல்லை, மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா கருத்து வந்து ஏற்கனவே அவர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்த கருத்து தான். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற அந்த கருத்தை தான் இன்றைக்கும் சொல்கிறார்கள். எங்களுடைய கருத்தும் அந்த கருத்து தான். இந்த கருத்தின் மீது எங்களுடைய தலைவர் அவர்கள் முடிவெடுப்பார்கள் அல்லது அறிவிப்பார்கள். சார், ஒருவேளை முதலமைச்சர் விஜய் அவங்க சைடிலிருந்து அமைச்சரவையில் இடம் பெற வேண்டும் அப்படின்ற ஒரு வலியுறுத்தல் வந்தால் அதை கன்சிடர் பண்ண வாய்ப்பு இருக்கா? அப்படி கன்சிடர் பண்ணுறதுக்கு செயற்குழு கூட்டி ஏதாவது முடிவு எடுப்பீங்களா? அதாவது இது ஒரு முக்கியமான நேரம். எல்லா முக்கியமான நேரத்திலும் எங்களுடைய தலைவர் அவர்கள் முன்னணி நிர்வாகிகளோடு கலந்து பேசி தான் முடிவெடுப்பார்கள். இந்த நேரத்திலும் அவருக்கு கொடுத்த அழைப்பு வந்து எங்களுடைய தலைவர்கள் வந்து முழுமையாக வந்து முன்னணி தொடர்களோடு கலந்து முடிவெடுப்பார்கள். அதுவே எந்த முடிவெடுத்தாலும் அந்த முடிவுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள். அதனால் வந்து இந்த அழைப்புக்கு முதலில் வந்து நன்றி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தொடர் முழக்கம்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றத அதை உறுதிப்படுத்துகிற விதமாக தான் இப்போ முதலமைச்சர் விஜயும் அமைச்சரவையில் இடம்பெற அழைக்கிறாரு. நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க இனி வரும் காலம் வந்து திருமாவர்களோட காலம் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அப்போ இதில் ஆட்சியில் பங்கு எடுத்துக்கிறதுல என்ன மாதிரி சிக்கல்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் அந்த இது திருமா காலம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் வந்து, அதாவது எங்களை ஓரங்கட்டினாலும் ஒதுக்கி வைத்தாலும் நாங்களே மையம் என்று தீர்மானிப்போம் என்று எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியர் திருமாவளவன் அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த சூழல்ல இப்படியான ஒரு நேரத்தில் எங்களுடைய 2 சட்டமன்ற உறுப்பினருடைய வாக்கு தேவைப்படுகிறது என்கிற அடிப்படையில் நான் வந்து சொன்னது. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற அந்த கோட்பாடு அப்படிங்கிறது, அது நிலைப்பாடு அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால இது குறித்த முடிவை வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் அதுவரை நாங்கள் காத்திருப்போம், நீங்களும் காத்திருக்கிறோம். இல்லை, ஸ்டார்டிங்கில் இப்போ இந்த அமைச்சரவை வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்க போகிறாங்க, ஆனால் காலதாமதம் ஆகுதுன்னு சொல்லும்போது திரும்ப அவர்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவிக்காக வெயிட் பண்ணுற மாதிரிலாம் ஒரு தகவல்கள்லாம் பரவிது. ஆனால் இப்போது டைரெக்டாகவே ஒரு அழைப்பு விடுறாங்க, எங்களோட ஆட்சியில் வந்து நீங்கள் பங்கெடுத்துக்குங்கன்னு. இதில் ஏன் இன்னும் தயக்கம்? இதில் ஏன் இன்னும் ஏதாவது சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஏன் தயக்கம்? இல்லை, தயக்கமோ சிக்கலோ அது குறித்து வந்து தலைவர் அவர்கள் தான் விளக்கம் கொடுப்பார். எங்களுடைய முழக்கம் அல்லது நிலைப்பாடு குறித்து எந்த சூழலில் எந்த நேரத்தில் வந்து இணைய வேண்டும் என்று தலைவர் அவர்கள் எடுத்த முடிவு தான். அந்த முடிவின் அடிப்படையில் தான் வந்து மற்ற பேச்சுவார்த்தையும் மற்ற முடிவுகளும் எடுக்கப்படும். அவங்களுடைய தொடர் முழக்கமான ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற ஒரு நிலைப்பாட்டில் தொடர்ந்து இன்னும் அதே ஸ்டாண்டில் தான் இருக்கீங்களா? இப்போ உங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? அதுதான் அதாவது அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது எங்களுடைய கோட்பாடு, எங்களுடைய நிலைப்பாடு. அதுதான் வந்து ஒரு ஜனநாயகத்தின் மீதாக கட்டமைக்கப்படக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த சூழலில் அழைப்பு கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பு குறித்து எங்களுடைய தலைவர் அவர்கள் பேசுவார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சியில் பங்கு பெறணும்னு ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்கப்போ நீங்கள் தான் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கீங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தான் அந்த அமைச்சரவையில் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அப்போது நீங்கள் இதை திருமா அவர்கள்கிட்ட சொல்லி வலியுறுத்துவீங்களா? என்ன மாதிரியான உங்களோட நிலைப்பாடு இருக்கும்? இல்லை, அதை குறித்து வந்து நான் ஒன்றும் பேசலாம். தலைவர் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுகின்ற ஒரு கடைநிலை தொண்டன் தான் நான். அது குறித்து வந்து நான் வந்து தனியாக கருத்து சொல்ல முடியாது. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.